வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பருப்பு கீரை ஹார்வெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பருப்பு கீரையில் ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. இது வந்து எந்தளவுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு 2 கிலோ மீன் வந்து சாப்பிட்டா எந்தளவுக்கு நமக்கு வந்து சத்து கிடைக்குமோ அந்த சத்தை இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஒரு 100 கிராம் அளவு கீரை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம அடையலாம். இந்த பருப்பு கீரை வந்து ரொம்ப எளிதாகவே வந்து நம்ம வளர்க்கலாம் வீட்டில். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த செடியை ஒரு சின்ன டப்பில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு சின்ன டப்பு தான், அதுவே வந்து போதுமானது. இதுக்கு நல்லா வேர் பிடிச்சி வரும். ஒன்ஸ் ஒரு தடவை இந்த கீரையை இந்த பேக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இதோட சீட் முளைச்சே வந்துடும். நம்ம வந்து புதுசாக அடிக்கடி விதை போட வேண்டியதில்லை. இயல்பாகவே வந்து நார்மலாகவே வந்து நம்ம தோட்டத்து மண்கலவையை வந்து போடும்போது இந்த செடி வந்து இயல்பாகவே வளரும். இது வந்து நான் விதை போட்டது. ஒரு டப்பா நிறைய எடுத்துக்கிட்டாச்சு. நமக்கு இது போதுமானது இன்றைக்கி சமையலுக்கு. இதை வந்து நம்ம ஒரு அலையாக விருந்தாளின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஜின்னியாக கிழங்க மட்டும்தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதில் பாருங்கள் பொடுதலை செடி ஒன்று வந்திருக்கு. இதுவும் விதை போடலை, அதுவும் வந்தது. இந்த பருப்பு கீரை பாருங்கள் பக்கத்துலேயே வந்திருக்கு. இது வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம போடுற மாடி தோட்டத்துலையாக இருக்கட்டும், வீட்டு தோட்டத்தில் வந்து இயற்கையாகவே வந்து கிடைக்கிற ஒரு விஷயம். சீட் போடணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு நாள் சமையலுக்கு தேவையான அளவுக்கு உள்ள கீரை. இது கூட ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அதையும் இதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி காலையில் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம வளர்த்து அதை வந்து நம்ம கிச்சன் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி.